ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஹெல்த்தியான டேஸ்டியான புடலங்காய் சாம்பார் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பும் தோரப்பருப்பும் சேர்த்து போட்டு செய்துக்கலாம். அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து குக்கரில் போட்டு அப்படியே வறுத்துக்கிறேன். பாசிப்பருப்பு எடுத்து அதே அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். துவரம்பருப்பு வறுக்க தேவையில்லை, பாசிப்பருப்பு மட்டும் வறுத்தா போதும். 2 தடவை வாஷ் பண்ணிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பெரிய தக்காளி போட்டு அப்படியே மூடி வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுக்கிறேன். 2 புடலங்காய் எடுத்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க விதையை எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே ஒரு சட்டியில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். புளி எடுத்து அப்படியே குக்கர் விசில் வந்து முடிச்சோடனே அது மேலே வச்சிடலாம். நல்லாவே ஊறிடும். பருப்பு 3 விசில் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அதை அப்படியே எடுத்து காயில் கொட்டிடலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம புளி கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ புளி ஊற்றிடலாம். புளி வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் இந்த நெல்லிக்காய் சைஸ் புளி எனக்கு சரியாக போச்சு. நல்லா கொதி வரட்டும். பக்கத்தில் ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், பெருங்காயம், வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன். ஒரு குட்டியாக இருக்க ஒரு பெரிய வெங்காயம் நல்லா தாளித்து எடுத்து கொட்டிடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டு கூட சூப்பராகவே இருக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டு நல்லா கொதிச்சப்புறம் இறக்குனாக்க நம்மளுடைய டேஸ்டியான புடலங்காய் சாம்பார் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.